ஆழ்பலத்துறையான JTM தனது எட்டெக் கட்டமைப்பு வாயிலாக மாபேஸ் எனப்படும் மலேசிய ஏர்லைன்ஸ் புரஹாட்டின் பொறியியல் சேவையுடன் வியூக பங்காளித்துவ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது. இந்த ஒத்துழைப்பு வாயிலாக பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுவதால் JTM மாணவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை வழங்குவதாக மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். MABES Malaysian Airport Berhad Engineering சர்வீசஸ் கூட இன்ஜினியரிங் சர்வீஸ் கூட நம்மளை வந்து JTMO ஒன்றா வேலை செஞ்சுட்டு 33 பேருக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். என்ன நல்லது இந்த ட்ரைனிங் பற்றினா, இந்த ட்ரைனிங் வந்து அவங்கள வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு வேலை கிடைக்கும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு ட்ரைனிங்கு போனோன்னா நம்மளை வந்து காசு கட்டிட்டு அந்த ட்ரைனிங்கு போயிட்டு அப்புறம் தான் நம்மளை வந்து ஒரு வேலை தேடணும், சம்பளம் அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த ட்ரைனிங் வந்து இந்த MOU நம்மள சைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த ட்ரைனிங்கில் இந்த 33 பேர் வந்து ட்ரைனிங் பண்ணுற டைமில் வந்து MABES வந்து சம்பளம் கட்டுவாங்க அவங்களுக்கு. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு மாதம் சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும். அது முடிச்சுட்டு அவங்கள வேலை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அதையும் வந்து அவங்களோட சம்பளம் ஏற்றிட்டு ஒரு 4000 வெள்ளிக்கு அவங்கள சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு 2010 முதல் 2026 வரை 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். அவர்களின் வேலைவாய்ப்பு விகிதமும் 95.5% பதிவாகி நிறுவனங்களின் திருப்தி அளவும் 97.2% அடைந்திருப்பதாக ரமணன் தெரிவித்தார். ஆனால் என்ன ஹைலைட் பண்ணோன்னா வந்து JTM வந்து அவங்கள நிறையா வந்து சக்ஸஸ் ஸ்டோரி வச்சுருக்காங்க. சில சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து அவங்கள வந்து நம்மளோட ஒரு பிள்ளை வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவங்களோட வேலை எம்ப்ளாயபிலிட்டி வந்து 95.5% வந்து அவங்களுக்கு கட்டாயம் வந்து அந்த வேலை கிடைக்கும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து அதையே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு மேலே வந்து 97.2% நம்மளை வந்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு இடங்க நம்மளை அனுப்புகிறோம். அவங்கள அந்த இடம் வந்து அவங்களோட மஜிக்கான் வந்து அவங்களோட பாஸே வந்து அந்த டோட்டல் நம்மளை எடுத்தோன்னா 97.2% அவங்களோட எம்ப்ளாயர்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று நம்மளை பார்த்தோன்னா 1969 JTM இருக்குது. ஆனால் 2010 இன்னைக்கு வரைக்கும் 1 மில்லியன் பிள்ளைங்க மேலே வந்து அவங்கள வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். JTM வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க செய்வாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து HRD காப், டேலண்ட் கிளப் எல்லாம் வந்து உதவி செஞ்சுட்டு பந்த்வான் கொடுப்பாங்க. அடுத்த கட்டமாக 2026 முதல் 20 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் விமான பயிற்சி தளம் ஒன்று ஷா ஆலாமில் கட்டப்படும். இது மாபேஸுடன் இணைந்த பயிற்சிகளையும் தொடர்புடைய தொழில் சான்றிதழ்களையும் ஆதரிக்கும் என நேற்று எட்டெக் வளாகத்திற்கு வருகை தந்த போது ரமணன் செய்தியாளர்களிடம் பேசினார்.